ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெல்கம் டு டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ். ஸோ நீங்கள் ஒரு பேங்க் ஜாப்புக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா? ஒரு பேங்க் ஜாப்புக்கு போகணுன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா? ஸோ நீங்கள் வந்திருக்க இடம் கரெக்டான இடம் தாங்க. அதுவும் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே பர் மந்த்துக்கு உங்களுக்கு 1,00,000 ரூபா வந்து சேலரி கொடுக்குறாங்க. இதுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க இதற்கான ஏஜ் லிமிட், எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ என்ன போஸ்டிங் ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த போஸ்டிங்க்கு தான் வந்து ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன் போர்ட்டலில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 நவம்பர் 2025 வரையும் உங்களுக்கான டைம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையும் பேஸ் 1 அண்ட் பேஸ் 2 ரெண்டு விதமான எக்ஸாமினேஷன் இருக்குது. பேஸ் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 20 இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பேஸ் 2 மெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 25 இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பேஸ் 3 பொறுத்தவரை ஒரு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வேக்கன்சிஸை பொறுத்தவரை மொத்தம் 85 வேக்கன்சிஸ்ங்க. ஒவ்வொரு டிசிப்ளினுக்கும் அவங்க தனித்தனியாக வேக்கன்சியை ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி வைஸாகவும் வந்து அவங்க வந்து வேக்கன்சிஸை வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிச்சிருந்தீங்கன்னா யூஆருக்கு 2, எஸ்சிக்கு 1, ஓபிசிக்கு 1 அப்படின்னு ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிச்சிருந்தால் அவங்களுக்கான வேக்கன்சிஸ், பிளான்டேஷன் அண்ட் ஹார்டிகல்ச்சர், ஃபிஷரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேக்கன்சிஸை ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 85 வேக்கன்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நபார்டு அப்படின்னு சொல்கிற பேங்க்லேருந்து தாங்க நமக்கான ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. அதுவும் பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தாங்க இது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அகாடமிக் குவாலிஃபிகேஷன், அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங்க்கு தான் வந்து ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தால் போதும் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 60% மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா 55% மார்க் எடுத்திருந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டிகிரி முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா பிஜி டிகிரி ஆர் எம்பிஏ ஆர் பிஜிடிஎம் படிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் டிசிப்ளினுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அது கூட இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா அதில் வந்து நீங்கள் மெம்பர்ஷிப்பாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது கம்பெனி செக்ரட்டரி, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கூட இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா, அதாவது ஐசிஎஸ்ஐ அப்படின்ற இடத்துல இதில் வந்து நீங்கள் அசோசியேட் மெம்பராகவோ இல்லைனா ஃபெல்லோஷிப் மெம்பராகவோ இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபினான்ஸை பொறுத்தவரை நீங்கள் பிபிஏ ஃபினான்ஸ் ஆர் பேங்கிங் ஆர் பிஎம்எஸ் ஃபினான்ஸ் ஆர் பேங்கிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது கம்ப்யூட்டர் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 years பேச்சுலர் இன்ஜினியரிங் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இந்த டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிளான்டேஷன் அண்டு ஹார்டிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் ஹார்டிகல்ச்சரில் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபிஷரிஸை பொறுத்தவரை நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் ஃபிஷரிஸ் சயின்ஸில் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபுட் ப்ராசஸிங்கை பொறுத்தவரை நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் ஃபுட் ப்ராசஸிங் ஆர் ஃபுட் டெக்னாலஜி ஆர் டைரி டெக்னாலஜிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டிசிப்ளினுக்கும் அவங்க தனித்தனியாக வந்து எப்படி என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டிசிப்ளினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன அப்படின்றதுமே அவங்க வந்து டிசிப்ளின் வைஸாக வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஜஸ்ட் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே புரியும். அடுத்தது ஏஜை பொறுத்தவரையும் 1/11/2025 படி நீங்கள் மினிமம் 21 வயசு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் 30 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 35 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியாக இருந்தீங்கன்னா 33 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் 40 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தவரை உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கும். அடுத்தது மெயின் எக்ஸாமினேஷன். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே காமனான பேட்டர்ன் தான். மொத்தம் 200 கொஸ்டின் 200 மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 2 மணி நேரம் எக்ஸாமினேஷன் டைமிங்கு. ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்போம் அப்படின்றது வந்து அவங்க வந்து தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேருந்து 30 கொஸ்டின், கம்ப்யூட்டர் நாலேஜ்லேருந்து 20 கொஸ்டின், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்லேருந்து 20 கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயிலாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையும் ஒவ்வொரு டிசிப்ளினுக்குமே வந்து மாறுது, போர்ஷன் வந்து மாறுது. ஸோ அதை வந்து நீங்கள் உங்கள்
என்ன டிசிப்ளினை நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அந்த டிசிப்ளினுக்கு என்ன அவங்க வந்து போர்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ், பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்றது போர்ஷன் வந்து இருக்குது. ஸோ ஒருத்தவங்களுக்குமே ஒவ்வொன்று மாதிரி மாறுது. ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். கடைசியில் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட், இதுக்கு 1.5 மணி நேரம் எக்ஸாமினேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக வந்து உங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்து 50 மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சிலபஸை பொறுத்தவரையும் ஒவ்வொருக்கும் மெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசிப்ளினுக்கும் அவங்க தனித்தனியாக வந்து சிலபஸ் வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. எந்த கொஸ்டின்லேருந்து எந்த இதுலேருந்து எந்த சப்ஜெக்ட்லேருந்து நாங்கள் கொஸ்டின் கேட்போம் அப்படின்றது வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி தெளிவாக ஒரு டைம் படித்து பார்த்துட்டு நீங்கள் இது ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். சேலரியை பொறுத்தவரை இதுக்கு 1 லட்ச ரூபா தராங்க ஃபார் ஃப்ரெஷராக இருந்தாலே. ஸோ அதை வந்து நீங்கள் கவனமாக வந்து பார்த்துங்க. எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்தவரை இந்தியா ஃபுல்லாக எக்ஸாமினேஷன் சென்டர் நடக்குது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், ஈரோடு, விருதுநகர், நாகர்கோவில், கன்னியாகுமரி, தஞ்சாவூர், விழுப்புரம். ஸோ இங்கெல்லாம் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குங்க. புதுச்சேரி சார்ந்தவங்க புதுச்சேரியிலே வந்து எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பேஸ் டூ எக்ஸாமினேஷன் ட்ரைகோமெட்ரிக் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரையும் நீங்கள் எஸ்சி, எஸ்டி மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் இன்டிமேஷன் சார்ஜஸ் மட்டும் 150 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. மற்றவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் 700 ரூபாயும் இன்டிமேஷன் சார்ஜஸ் 150 ரூபாயும் மொத்தம் 850 ரூபா வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. சேலரியை பொறுத்தவரையும் உங்களுக்கு கிராஸ் பேவாக பர் மந்த்துக்கு உங்களுக்கு 1 லட்ச ரூபா உங்களுக்கான சேலரியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு வேறு லெவல் பேக்கேஜ் ஃபார் ஃப்ரெஷருக்கு. இந்த ஜாப் கிடைச்சா உங்கள் லைஃப் செட்டில்டு அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். இதுக்கு எப்படி சார் நம்ம வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆன்லைனில் வந்து எப்படிலாம் அப்ளை பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது டீட்டெயில் வந்து அவங்க டீட்டெயிலாக வந்து கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கே கண்டிப்பாக வந்து தெரியும். ஓரளவு நான் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்குமே தெரியுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.